திருவாரூர் ஜெயஸ்ரீ வர்ணாலயா நாட்டிய பயிற்சி பள்ளியின் குரு நடன சிகாமணி திரு ராம்ராஜ் அவர்கள் நம்முடைய பாரம்பரிய கலையான பரதநாட்டியத்தை முறையாக மாணவ மாணவிகளுக்கு பயிற்றுவித்து வருகிறார். தன்னுடைய நாட்டிய கலைக்காக பல்வேறு பட்டங்களை பெற்றுள்ளார். முக்கியமாக கலா ஜகத்குரு, நடன சிகாமணி, கலா நாட்டிய வளர் ஆச்சாரியா, கலாந்தகாய மணிகண்டா, இப்படி பல பட்டங்களை தன்னுடைய நாட்டை கலைக்காக பெற்றுள்ளார். இது தவிர உலக சாதனையை புரிந்தவர். மேலும் நாகை மாவட்ட நடன நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராக இவருடைய நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. அரசு சார்ந்த அனைத்து கலை நிகழ்வுகளையும் தன்னுடைய பயிற்சி கூடத்தின் வாயிலாக சிறப்பாக செய்து வருகிறார். மேலும் தமிழகத்தில் பல கோயில்களிலும், குறிப்பாக சபரிமலை ஐயப்பன் கோயில்களிலும் நடனத்தை அரங்கேற்றியுள்ளார். தான் கற்றது மட்டுமல்லாமல் தன்னுடைய கலையை தன்னுடைய பயிற்சி கூடத்தின் வாயிலாக பல நூறு மாணவர்களுக்கு கற்பித்து அவர்களுக்கு ஒரு சிறப்பான மேடையையும் உருவாக்கி தருகிறார். அன்பு சகோதரர் அவர்களின் சிறப்பான கலை திறமையையும் பரதநாட்டியத்தில் அவருடைய பங்களிப்பையும் பாராட்டி நமது நிறுவனத்தின் சார்பாக ஏபிஜே விஐபி குளோபல் 2026 சிறந்த பரதநாட்டிய கலைஞர் விருதை வழங்குறதுல நம்ம நிறுவனம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. அனைவருக்கும் இணைய காலை வணக்கம். நம்ம ஏபிஜே விஐபி குளோபல் விருது மற்றும் கலாச்சார திருவிழா ஒவ்வொரு ஊர்லையும் மாவட்டத்திலையும் மாநிலங்களையும் நாடுகளையும் நடத்தக்கூடிய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரிய கலைகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைஞ்ச ஒரு நாடு. இந்த பாரம்பரிய கலைஞர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழையடி வாழையா தலைமுறை தலைமுறையா வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர்கள் தன்னோட ரத்தம், சதா, நாடி, நரம்பு எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கலை ஊறி போய் அதுல வருமானம் இருக்குதோ இல்லையோ, பொருளாதாரம் சிறப்பா இருக்குதோ இல்லையோ, உங்களுக்கு கண்டு எங்க முப்பாட்டன்
தாத்தா, அதுக்கப்புறம் எங்க அப்பா, அதுக்கப்புறம் நானு, அதுக்கப்புறம் என் குழந்தைகள், இப்படி ஒவ்வொரு தலைமுறையுமே வந்து இந்த கலையை வந்து அழியாம நாங்க காப்பாத்துறவங்களுக்கு இந்த கலைக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைமுறையும் நம்ம வாழ்க்கையும் அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் ஃபுல்லா நாங்களும் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ராமராஜ் சார் மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய கலைஞர்கள்லாம் நாங்க எல்லா துறை சார்ந்து சந்திக்கிறோம். உங்களுக்கு இவங்களோட மெயின் பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 50 வருஷம் வந்து 60 வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க தலைமுறையே வந்து பாத்தீங்கன்னா அந்த கலையை காப்பாத்துறதுக்காண்டி உசுரை கொடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களோட நேரம், அவங்களோட பொருளாதாரம், அவங்களோட வாழ்க்கையை வந்து இழந்து அந்த கலைக்காக வந்து பாத்தீங்கன்னா தன் வாழ்நாளை அர்ப்பணிச்சு உங்களுக்கு அந்த கலையை வந்து பாத்தீங்கன்னா ஊக்குவிச்சு அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் அடுத்தடுத்த மாநிலங்களுக்கும் அடுத்தடுத்த நாடுகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போய் சேர்க்கிற முக்கியமான வந்து பாத்தீங்கன்னா கலாச்சார தூதுவர்களா வந்து செயல்பட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு இந்த கலையை நம்ம எல்லாருமே சேர்ந்து ஊக்குவிச்சா மட்டும்தான் அவங்களுக்கான ஒரு பொருளாதாரத்தை நம்ம வந்து உருவாக்கி கொடுக்க முடியும். எந்த கலைஞரா இருந்தாலும் சரி, பொருளாதாரம் இல்ல அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா போகவே முடியாது. அவங்க பொருளாதாரத்துல மேல போகல அப்படின்னா அந்த கலை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. அப்படி நலிவடைந்த கலைஞர்கள், அழியக்கூடிய சூழ்நிலை இருக்க கலைஞர்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம மீட்டெடுத்து நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரியம், நம்ம இந்தியாவோட பாரம்பரிய கலாச்சாரத்தை உலகம் ஃபுல்லா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத நாங்க ஆரம்ப காலகட்டத்தில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு மோட்டோவா எடுத்து செயல்பட்டு எந்த ஊர்ல ப்ரோகிராம் பண்ணாலும் சரி அந்த ஊர்ல இருக்க பாரம்பரிய கலைஞர்களை கூப்பிட்டு அவங்கள வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜ்ல நம்ம வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கு இங்க வந்திருக்க ஜாம்பவான்கள் நிறைய ப்ரோகிராம் பண்றீங்க, நிறைய நிகழ்ச்சிகள் அடிக்கடி நடத்துறீங்க. உங்களுக்கு அவங்களுக்கு நீங்க எல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும் உங்களுக்கு. ஏன்னா இது உங்க மண்ணை சார்ந்த மக்கள், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க ஊரை சார்ந்த மக்கள். உங்களுக்கு இந்த கலைக்காண்டி அவங்க வாழ்நாள் அர்ப்பணிச்சு வந்து பாத்தீங்கன்னா வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு நீங்க எல்லாம் ஆதரவு கொடுத்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதான் அவங்களுக்கான ஒரு பொருளாதாரம் கிடைக்கும். உங்களுக்கு அந்த பொருளாதாரத்தை அவங்களே வச்சுக்க போறது கிடையாது. உங்களுக்கு கிட்டத்தட்ட நம்ம ராமராஜ் சார் வந்து வர்ணாலயா நாட்டிய குழு வச்சு ஒரு 20 வருஷ காலங்களா வந்து பாத்தீங்கன்னா செயல்பட்டு இருக்காரு. உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் பெருசா வந்து பொருளாதார முன்னேற்றம் அவர் கிடையாது. உங்களுக்கு அவரோட ஒரே மிகப்பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு இந்த கலையை வந்து பாத்தீங்கன்னா கற்பிச்சு உங்களுக்கு தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா ஃபுல்லா நிறைய மாணவர்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கலைக்காக பயணிக்க வச்சு இந்த கலையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய எல்லா வேலைகளையும் இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு அப்ப அந்த கலைஞரை வந்து ஊக்குவிக்கிறதும் அந்த கலையை வந்து மதிச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா கொண்டு போய் சேர்க்கிறதும் நம்ம ஏபிஜே டைனமிக் ஃபவுண்டேஷனோட முக்கியமான வந்து கடமையை நம்ம வச்சிருக்கோம். அவங்க மட்டுமல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அமுதா மேடோட குழந்தை வந்திருக்காங்க. உங்களுக்கு அவங்க பாலோ டான்ஸ் பெருவுரல் நாட்டியத்தில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாலே வந்து பாத்தீங்கன்னா முதல் மாணவி அவங்க தான். உங்களுக்கு அந்த மாணவி உங்க திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த உங்க நகராட்சியை சேர்ந்த பெண் தான். உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த பெண்ணும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம அரங்கேற்றம் பண்றதுக்கு நீங்க வந்திருக்காங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா சிறப்பா செயல்பட்டு இருக்க நம்ம ஃபீட் ஆஃப் ஃபயர் அந்த குழுவினர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கலை நிகழ்ச்சிகளை அரங்கேற்றம் பண்றதுக்காக வந்திருக்காங்க. எதுக்கு இவ்வளவு ஜாம்பவான்கள் வரும்போது இவங்க எல்லாம் நாங்க வந்து கூப்பிட்டு அரங்கேற்றம் பண்ண சொல்றோம் அப்படின்னா இந்த மேடைங்கிறது இங்க உங்களுக்கு பாக்குறதுக்கு சாதாரண மேடையா தெரியும். உங்களுக்கு இந்த மேடையில நாங்க உலகம் ஃபுல்லா நிறைய பத்மஸ்ரீ விருது வாங்கினவங்க வந்து கலை நிகழ்ச்சி பண்ணிருக்காங்க. பத்ம பூஷன் விருது வாங்கினவங்க வந்து கலை நிகழ்ச்சி பண்ணிருக்காங்க. பத்ம விபூஷன் விருது வாங்கினவங்க இந்த மேடையில வந்து கலை நிகழ்ச்சி பண்ணிருக்காங்க. நிறைய முதல்வர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேடையில வந்து விருது வாங்கியிருக்காங்க. நிறைய துணை முதல்வர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேடையில விருது வாங்கியிருக்காங்க. நிறைய அமைச்சர்கள் வந்து பாத்தீங்கன்னா விருது வாங்கியிருக்காங்க. நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து எம்எல்ஏகள் விருது கொடுத்திருக்கோம், நிறைய மேயர்கள் கொடுத்திருக்கோம், நிறைய கவுன்சிலர் கொடுத்திருக்கோம், நிறைய தொழிலதிபர்கள் கொடுத்திருக்கோம். உங்களுக்கு எல்லா துறையிலுமே ஜாம்பவான்களா தேர்ற சாகித்ய அகாடமி விருது வாங்கினவங்க, தேசிய விருது வாங்கினவங்க, உங்களுக்கு பாத்தீங்கன்னா மாநில அரசு விருது வாங்கினவங்க, உங்களுக்கு இவங்க எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா விருது கொடுத்த ஒரு சிறப்பான ஒரு மேடை இது. வந்து இந்த மேடையை உலகம் ஃபுல்லா இருக்கிற மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த கலைஞர்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உலகம் ஃபுல்லா கொண்டு போய் சேர்க்கிறத நம்ம முக்கிய பணியா எடுத்துக்கோம். இங்க நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே உலகம் ஃபுல்லா இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்க யூடியூப்ல பார்த்தாலும் சரி உங்களுக்கு அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த கலைஞர் வந்து சிறப்பான ஒரு அரங்கேற்றம் பண்ணிருக்காரு. அன்னைக்கே அசோகன் சார் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பான ஒரு சமூக பணி மக்களுக்காக பண்ணிருக்காங்க. உங்களுக்கு அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா அமுதா மேடத்தோட குழந்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா பாலோ டான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலே முன்னணி குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா திகழ்ந்துருக்குது. அப்படிங்கிறத உலகத்துல இருக்க எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த மேடையில
அன்பு சகோதரர் திரு ராமராஜ் அவர்களுக்கு வர்ணாலயா நாட்டிய குழுவோட வந்து பார்த்தீங்கன்னா நிறுவனர் அண்ட் தலைவர் அவங்களுக்கு இன்னைக்கு வந்து ஏபிஜே விஐபி குளோபல் 2026 சிறந்த பரதநாட்டிய கலைஞர் விருது உங்க எல்லாத்தோட பலத்த பாராட்டோட வழங்குறது பெருமகிழ்ச்சி கிடைக்கிறோம். இந்த விருதை வழங்குறதுக்கு நம்ம விழாவை முன்னிலையேற்று நடத்தக்கூடிய நம்ம அன்பு பாச சகோதரர் திரு SN அசோகன் கவுன்சிலர் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்க எல்லாத்தோட பலத்த பாராட்டோட உங்களுக்கு வந்து நன்றி நன்றி. அவங்க நாட்டிய பள்ளியோட ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருமே மேடைக்கு வாங்க. ஐயா நீங்கள் மேடையில இருங்க. எல்லாரும் சேர்ந்து தான் அந்த விருது கொடுத்துருக்கோம். வாங்க, உங்க பேரண்ட்ஸ் வரலாம். இது உங்களுக்கான தருணம் தான். வாங்க. திரு ராமராஜ் சார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்புரையாற்றுவாங்க. உங்களுக்கு நன்றி. அனைவருக்கும் நேரத்தில் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கலை என்பது உடலில் உள்ள சுவாச காற்று போன்று சுவாசிக்கும் என் திருவாரூர் மக்களுக்கும் கலைஞர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு நல்லதொரு தருணத்தில் இந்த ஒரு நல்லதொரு அவார்டினை வழங்கிய ஏபிஜே குளோபல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கும் மற்றும் அதனை முன்னிலை வகித்த சலீம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அதனைத் தொடர்ந்து வரவேற்புரை வழங்கிய தலைமை நிர்வாக ஒருங்கிணைப்பாளர் லட்சுமி பிரபா அவர்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறு வயதிலிருந்து இந்த கலை என்பது ரொம்ப ஒரு ஆக்கப்பூர்வமாகவும், இப்போ நான் கிளாஸ் கற்றுக்கிட்டப்பெல்லாம் இங்கே திருவாரூரில் பரதநாட்டிய கிளாஸ் கிடையாது. அப்போ தஞ்சாவூரில் தான் போய் கற்றுக்கிட்டோம். தஞ்சாவூரில் மாஸ்டர் சண்முகவேல் அவர்களும் சதாசிவா ஐயா அவர்களையும் சந்தித்து அவங்கள்ட்ட இந்த கலையை வந்து கற்றுக்கிட்டோம். அப்புறம் அதை திருப்பி மேம்படுத்தி செய்யணும், இன்னும் நல்லா அந்த கலையை ஊக்கப்படுத்தணும், இந்த கலையை எல்லாருக்கும் போய் சென்றடையணும் அப்படின்ற ஆர்வத்திலையும் பொருளாதார ரீதியாகவும் இந்த கலையை வந்து தனிப்பட்ட ஒரு அகாடமியாக ஆரம்பித்து நிறைய மாணவர்களுக்கு இதை சொல்லிக் கொடுத்து அவங்களே இந்த கலை மூலமாக நல்ல ஒரு இடத்த சென்றடையணும், இந்த கலையை வளர்ப்பதன்
முக்கிய காரணமே பாரம்பரிய கலையை வந்து திரும்பி நம்ம எடுத்து சரி பண்ணணும், சிறப்பாக செய்யணும், இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தினால மட்டுமே இந்த கலை வளர்க்கப்பட்டு வருகிறது. நம்ம பயிற்சி கூடத்தில் ஜெயஸ்ரீ வர்ணாலய நாட்டிய பயிற்சி கூடத்தில் ஒரு 150லேருந்து 200 வரைக்கும் மாணவர்கள் பயிற்சி எடுக்கிறார்கள். அவங்கள எல்லாருமே வந்து இந்த கலையை சும்மா வந்தோம் போனோம் கற்றுக்கிட்டு போனோம் அப்படின்ற எந்த ஒரு இதுவுமே இருக்கக்கூடாது. முறையானதை சொல்லி கொடுத்து முறையான வழியில் முறையாக அவங்கள செயல்படுத்தணும். அதனால் நிறையா அந்த கலைக்கான தேர்வு, அதில் தேர்வு வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணி அது மூலயமா அரசு சம்மந்தமான வேலைவாய்ப்புகள் அதுமாரி கிடைக்கிற மாதிரி அந்த பிள்ளைங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து முழுமை அடைய வச்சு தான் நாங்கள் இந்த அகாடமிலேருந்து வெளியில் அனுப்புகிறோம். பாதிலே கற்றுட்டு அவ்வளோதான் நீ போயிட்டு வா அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே இருக்காதுங்க. ஸோ அதனால் இன்னும் நிறைய செஞ்சிட்ருக்கோம். நிறைய வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். 5 வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். சபரிமலை சன்னிதானத்தில் தமிழ்நாட்டிலேருந்து போய் ஃபஸ்ட்டு டான்ஸ் ஆடினது நம்ம டீம் தான். அந்த பெருமையும் ஸ்ரீ ஐயப்பன் சன்னதியில் அந்த பெருமையும் எங்களுக்கே தான் சேரும். அதனால் அதெல்லாம் தெம்பாக தைரியமாக சொல்லிப்போம். அப்புறம் திருப்பி நல்லா பண்ணணும். இந்த பிள்ளைங்களுக்கு வந்து அந்த டான்ஸ் கற்றுக்கிறதுனால என்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா படிப்பில் நல்லா இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட ஆர்வமும் அந்த நுணுப்பான பார்வை தன்மையும் கரெக்டாக அப்சர்வ் பண்ணுறதும் நாங்கள் இங்கே கிளாஸில் எடுக்கிறோம் இல்லையா, அதனால் அதே கிளாஸில் எடுக்கிறத போய் திரும்பி அந்த பிள்ளைங்க வகுப்பறையில் படிக்கும்போது அதே நுழைப்பிலேயே போய் பார்ப்பாங்க. அப்போ வந்து அவங்களோட பாடமும் அவங்களுக்கு ஈஸியாக அப்சர்வ் ஆகும். இங்கே கம்பெடுத்து அடித்து தட்டி சொல்லி கொடுத்து தான் கிடையாது. சொன்னால் இங்கே வந்து டான்ஸுன்றது ஆர்வம் இல்லையா, அதனால் சொன்ன உடனே டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க. அப்போ அதே ப்ராக்டிஸ்லேயே இருக்கிறவங்க பாடத்திட்டத்தையும் கவனிக்கும்போது பள்ளிக்கூடத்தில் போய் ஒரு பாடத்தை டீச்சர் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்ற கவனிக்கும்போது அந்த பாடத்திட்டமும் இவங்களுக்கு கரெக்டாக அப்சர்வ் ஆகும். ஏன்னா புரிஞ்சிக்கிற தன்மையை நாங்கள் இங்கே ஏற்படுத்தி கொடுத்துட்டோம். அதனால் ஈஸியாக மார்க் எடுக்கலாம், ஈஸியாக படிக்கலாம். படிக்கிறதுக்கும் கலைக்கும் எந்த ஒரு டிஃபரெண்ட்டையும் கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது. கலையை கற்றுக்கிறது மூலயமா நல்லா படிக்கலாம், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், இன்னும் நல்லா ஃபுல் எனர்ஜியாக இருக்கும், நல்ல ஞாபக சக்தி இருக்கும். அதனால் இன்னும் நல்லா கலையை கற்றுக்கிட்டு இன்னும் நல்லா மேன்மேலும் வளர எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிட்டு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி சார். உங்களுக்கு வந்து அதிகமாக செய்கிறவங்க அதிகமாக பேச மாட்டாங்க அப்படிங்கிறக்கு ராம்ராஜ் சார் ஒரு எக்ஸாம்பிள். உங்களுக்கு வந்து உங்களோட கலைகள் மேல்மேலும் வளர உங்களுக்கு வந்து அதுக்கு நம்ம திருவாரூர் மக்கள் மட்டும் இல்லை, தமிழகம் அண்ட் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற உலகம் ஃபுல்லாக இருக்கிற எல்லா மக்களுமே உங்களுக்கு வாய்ப்பை கொடுத்து இந்த கலை வளர்றதுக்கும் அந்த கலைஞர்கள் வளர்றதுக்கும் வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமது ஏபிஜே டைனமிக் ஃபவுண்டேஷன் சார்பாக அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு